ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 12 பல் பூண்டு எடுத்துக்கலாம், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் இருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 3/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மிளகுத்தூளும் கலந்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் கீமா சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டன் கீமாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடான பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமாவை சேர்த்துருங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.